ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு ஓட்டுமே ஒரு சமமான மதிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்ம இந்திய ஜனநாயகத்தோட அடிப்படை. ஆனா இப்போ 2026க்கு அப்புறம் உங்க ஓட்டுக்கான மதிப்பு மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? குறிப்பா நீங்க தென்னிந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களை ரொம்பவே பாதிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்தியாவோட அரசியல் வரைபடமே மாறப்போகுது. புது பார்லிமெண்ட் கட்டியாச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுல உட்கார போற எம்பிக்களோட எண்ணிக்கை யாருக்கு சாதகமா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய $1,000,000 கொஸ்டினாவும் இருக்கு. இது நார்த் ஸ்டேட்ஸ்க்கு எல்லாம் சாதகமா இருக்குமா, இல்ல சவுத்தன் ஸ்டேட்ஸ் சாதகமா இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காகவும் இருக்கு. இதனால தமிழ்நாட்டோட அதிகாரம் குறையுமா அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு டெப்தா நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் பிரபா சவேந்திரன், இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். முதல்ல அடிப்படையான விஷயத்துக்கு வருவோம். தொகுதி மறுவரை, அதாவது டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தொகுதியில எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத கணக்கு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த தொகுதியோட எல்லையை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில 10 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பக்கத்து தொகுதியில 30 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போமே. இது நியாயமா? இல்ல. அப்போ 30 லட்சம் பேர் இருக்கிற அந்த இடத்த மூணா பிரிச்சு 3 பிரதிநிதிகளா கொடுக்கணும். இதுதான் ஓட் ஒன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பண்றதுக்காக தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல, அதாவது பிரிவு 82, அதுக்கப்புறம் பிரிவு 170 அப்படின்னு சொல்லிட்டு 2 இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல முக்கியமான பிரிவுகள் இருக்கு. பட் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் கடைசியா தொகுதிகளோட எண்ணிக்கையை எப்போ முடிவு பண்ணாங்க அப்படின்னு தெரியுமா? 1971 வருஷம். 1971 இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்லிமெண்ட்ல 543 இடங்கள் தான் இருக்கு. ஆனா 1971 இந்தியாவோட மக்கள் தொகை வெறும் கிட்டத்தட்ட சுமாரா சொல்லணும்னா ஒரு 55 கோடி மக்கள் தொகை அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ நம்மளோட மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 140 கோடியை தாண்டியாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் இதை இத்தனை வருஷமா மாத்தாம வச்சிருக்காங்க? 1970களில் இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க பிரதமராக இருக்கப்போ குடும்ப கட்டுப்பாடு, அதாவது ஃபேமிலி பிளானிங் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு பயம் வந்துச்சு, மக்கள் தொகையை கம்மி பண்ணுற மாநிலங்களுக்கு பார்லிமெண்ட்ல இடங்கள் குறைஞ்சிரும், மக்கள் தொகையை டெவலப் பண்ற மாநிலங்களுக்கு இடங்கள் அதிகமாகிடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சு. இது ஒரு தண்டனை மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2001 வரைக்கும் இந்த எண்ணிக்கையை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சாங்க. அதாவது இந்த ஃபேமிலி பிளானிங் இது எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அப்புறம் 2001 வாஜ்பாய் வந்ததுக்கு அப்புறம் இந்த முக்கியமான இந்த விஷயத்தை 2026 வரைக்கும் நீட்டி வச்சாங்க. இப்போ அந்த டெட்லைன் வந்தாச்சு. சரி, இதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு ரொம்ப 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 பவர்ஃபுல் அப்படின்னே சொல்லலாம். இதை இந்திய குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். இதுல ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுமே இருப்பார். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு முடிவை எடுத்துட்டு இதுதான் இனிமே உங்க தொகுதியோட எல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்னா, அதை எந்த கோர்ட்லயுமே நீங்க போய் தட்டி கேட்கவே முடியாது. நோ அப்பீல் இன் எனி கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுயாட்சி கொண்ட அமைப்பு தான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ ஏன் எல்லாரும் இதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, 2026க்கு அப்புறம் நடக்க போற முதல் சென்செக்ஸ் முடிஞ்ச உடனே தொகுதிகளோட எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. இப்போ இருக்கிற 543 இடங்கள் ஒருவேளை 800 அல்லது 850 கூட மாறலாம். புது பார்லிமெண்ட் கட்டியாச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல 888 சீட் இருக்கிறதுக்குமே காரணம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கலே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு, கேரளா போன்ற இந்த தென் மாநிலங்கள் எல்லாமே மக்கள் தொகையை சூப்பரா கட்டுப்படுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற இந்த வட மாநிலங்கள் எல்லாம் மக்கள் தொகையை எக்கச்சக்கமா ஏறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கே தெரியும், எல்லாம் ட்ரெயின்லயே தொங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கான ஒரு மக்கள் தொகை கூட்டம் அங்க எகிரி தான் இருக்கு. சரி, அதனால இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் இப்ப இருக்கிற 80 சீட்ல இருந்து 140 சீட்டா கூட மாறலாம். தமிழ்நாடு இப்ப இருக்கிற 39 சீட்ல இருந்து அளவு மாறாமலும் போகலாம், இல்ல ஒரு சில அளவு மட்டும் மாறலாம்.
இல்லைன்னா குறையலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, நீங்க சொன்ன பேச்சை கேட்டு மக்கள் தொகையை வந்து குறைச்சதுக்கு உங்களுக்கு கிடைக்க போற பரிசு என்ன அப்படின்னா அரசியல் பலத்தை வந்து நாங்க கம்மி பண்ணிடுவோம், அதுதான் இங்க பரிசா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொஸ்டினாவுமே இருக்கு. சரி, இதுல வந்து ஃபெடரலிசம் வந்து பாதிக்குமா அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு யூனியன் ஸ்டேட்ஸ், எல்லா மாநிலங்களுக்குமே ஒரு சமமான உரிமை இருக்கணும். ஆனா வட மாநிலங்களுக்கு மட்டும் அதிக எம்பிக்கள் போயிட்டாங்க அப்படின்னா இந்தியாவோட பிரதமர் யார், இந்தியாவோட சட்டம் என்ன, இது எல்லாத்துலயுமே அந்த சில மாநிலங்களே வந்து அந்த முடிவை வந்து எடுத்துருவாங்க. தென் மாநிலங்களோட குரல் வந்து பார்லிமெண்ட்ல ஒலிக்காமலே போயிடுமேங்கிற பயம் வந்து நியாயமானது தானே. எல்லாருக்குமே இந்த பயம் வந்து இருக்கும். தென் மாநிலங்களோட இந்த குரல் வந்து வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே கேட்காம போயிட்டு அவங்களே அந்த முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா பிரதமர் வந்து நமக்காக இருப்பாரா, இல்லை அந்த வட மாநிலத்துக்காக மட்டுமே பிரதமர் இருப்பாரா அப்படிங்கிறதுமே ஒரு கொஸ்டின் மார்க்கா ஆயிடும் இல்லையா. அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகமாகவுமே இருக்கு. ஸோ இப்போ வந்து அப்படியே வந்து புது பார்லிமெண்ட் பக்கம் வரலாம். அந்த புது பார்லிமெண்ட் பில்டிங், அதாவது செங்கோல் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே லோக்சபாவில் எத்தனை சீட்டு இருக்குது தெரியுமா? கிட்டத்தட்ட 888 சீட்டுகள், அதாவது 384 சீட்டுகள் இப்போ இருக்கிறத விட ரொம்ப அதிகம். இப்போ இருக்கிறது வெறும் 543 சீட்டுகள் மட்டும்தான். அப்புறம் ஏன் 888 சீட்டுகள்? ஏன்னா 2026க்கு அப்புறம் வரப்போகிற தொகுதி மறுவரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொகுதி மறுவரையோட சீட்டுகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்கதான் ஒரு பயங்கரமான புள்ளி விவரம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை 2011 எடுத்து அந்த சென்செக்ஸ் படி சீட்டுகளை வந்து பிரிச்சோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் 80 சீட்ல இருந்து 143 சீட்டா வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பீகார்ல வந்து 43 சீட்ல இருந்து கிட்டத்தட்ட 79 சீட்டா வந்து எகிரிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு 39ல இருந்து வெறும் 49 சீட்டு தான் ஆகும். அதாவது 10 சீட்டு தான் தமிழ்நாடுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதை பத்தி ஒரு சின்ன க்ளூ வந்து கேட்டேன். அந்த டைம்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாடுக்கு வந்து 8 சீட்டு வேணா அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இதுலதான் ஒரு 10 சீட்டு அதிகமா தராங்களே, அதனால நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வட மாநிலங்களோட வளர்ச்சி விகிதம் கிட்டத்தட்ட 80% இருக்கும்போது தென் மாநிலங்களோட வளர்ச்சி விகிதம் கிட்டத்தட்ட வெறும் 20 to 30% தான் இருக்கு அப்படின்னா, அப்போ இந்தியாவோட பிரதமரை தீர்மானிக்கிறதுல ஒரு வட மாநிலங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்னும் பல மடங்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர் பக்கம் வராமலே ஒருத்தர் வந்து இந்தியாவோட பிரதமராக ஆகிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பயமும் இருக்கு, ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்குமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒரு கேள்வி வரும், மக்கள் தொகை அதிகமா இருக்கிற இடத்துல எம்பிக்கள் அதிகமா இருக்கிறது ஜனநாயகப்படி சரிதானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்குதான் நம்ம வந்து அமெரிக்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். அங்க வந்து 2 அவைகள் இருக்கு. ஹவுஸ் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய லோக்சபா மாதிரி வச்சுக்கோங்களேன், மக்கள் தொகை அடிப்படையில் வந்து அந்த சபை வந்து இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செனேட், அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா மாதிரி இருக்கும். இங்கே வந்து கலிஃபோர்னியா மாதிரியான பெரிய ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, வயோமிங் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான குட்டி ஸ்டேட் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான குட்டி ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, எல்லா மாநிலத்துக்கும் தலா 2 சீட்டு தான். இதனால தான் அங்க சின்ன மாநிலங்களோட உரிமையும் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜ்யசபாவிலையுமே மக்கள் தொகை அடிப்படையில தான் சீட் பிரிக்கிறாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு லூப் ஹோல் அப்படின்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, 1970களில் மத்திய அரசு சொன்ன பேச்சை கேட்டு தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் வந்து சுகாதாரத்துல முதலீடு செஞ்சாங்க, பெண் கல்வி வந்து ஊக்குவிச்சாங்க, குடும்ப கட்டுப்பாடு செஞ்சாங்க. இதனால மக்கள் தொகை வந்து குறைஞ்சிருச்சு. அதாவது மக்கள் தொகை குறைஞ்சதுக்கு அப்புறம் ஜிடிபி வந்து ஏறிச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நீங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கிற மாநிலத்துக்கு தான் அதிக பவர்னு சொன்னா அது வந்து தப்பு பண்ணதுக்கு தான் பிரைஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. சரியா நடந்தவனுக்கு தண்டனை தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஆகிடும். இதனால மாநிலங்களுக்கு இடையேயான ஒற்றுமை வந்து இது வந்து மிகப்பெரிய பாதிப்பை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. நாங்க ஏன் இவ்வளவு வரி கட்டணும், ஆனா எங்களுக்கு ஏன் குறைவான அதிகாரம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டினுமே எழும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சரி பிரபா, ஓகே, இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வே இல்லையா அப்படின்னு கேட்டா சில வழிகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சீட்டுகளை வந்து குறைக்காம ஏத்துறது, எந்த மாநிலத்துக்கும் சீட்டுகளை குறைக்காம சீட்டுகளை வந்து இருக்கிற சீட்ல இருந்து அதிகப்படுத்துறது தான் இதுக்கான ஒரே வழியாகவும் இருக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா அதிகார பகிர்வு. லோக்சபா எண்ணிக்கை மாறினாலும் ராஜ்யசபாவில்
எல்லா மாநிலங்களுக்கும் சமமான எண்ணிக்கையில் வந்து இடங்களை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் 2வது முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. அதில் 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட்டேஜ். தொகுதி மறுவரை செய்யும் போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் இல்லாமல் கல்வி அறிவு, பொருளாதார பங்களிப்பு, அதுக்கப்புறம் ஜிடிபி இதையுமே ஒரு காரணியாக எடுத்து, அதாவது ஒரு ஃபேக்டராக சேர்த்து இந்த முக்கியமான விஷயத்தை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னா இது வந்து சாத்தியப்படும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய எதையாவது மத்திய அரசு செய்யுமாங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாகவுமே இருக்குது. தொகுதி மறுவரை நடக்கும்போது அது வெறும் அரசியல் மாற்றமாக மட்டும் இருக்காது, அது ஒரு சமூகத்தோட மாற்றமாக இருக்கும். தென் மாநிலங்களோட வரிப்பணம் வந்து வட மாநிலங்களுக்கு போகுது அப்படிங்கிற புகார் வந்து ஏற்கனவே இருக்கு இல்லையா. இதில் அரசியல் அதிகாரமும் போயிடுச்சு அப்படின்னா இந்தியாவோட ஃபெடரலிசம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்குமே எழுது. ஆனால் இது வந்து வெறும் ஒரு மாநிலத்தோட பிரச்சனை மட்டும் கிடையாது, இது வந்து இந்திய ஜனநாயகத்தோட ஒரு முக்கியமான ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும்னா தொகுதியோட ஒரு மேப்பே, அதாவது ஒரு ஃபுல் மேப்பே மாற்றி போடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வந்து அதிக அதிகாரம் கொடுக்கணுமா, இல்லை எல்லா மாநிலங்களுக்கும் சமமான ஒரு முக்கியமான உரிமையை கொடுக்கணுமா அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து அடுத்தபடியாக நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர் பிரபாஸ் ரவீந்திரன். இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். நன்றி.